வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து மே 29 12 PM இந்தியாவில் லான்ச் ஆக போகிற இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 சீரீஸ் மொபைல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றியும் மொபைல்ஸ் பட்ஜெட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லான்ச் ஆன இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 இதுவரைக்கும் 10 மில்லியனுக்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டதாகவும் 4.9 வரைக்கும் மக்கள் ரேட்டிங் கொடுத்துருக்கிறதாகவும் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது லான்ச் பண்ண போகிற இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 சீரீஸில் 2 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஒன்று வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9, இன்னொன்று வந்து இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 ப்ரோ. இதில் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 மட்டும் இந்தோனேசியா உள்ளிட்ட இந்தியாவை தவிர்த்து சில வெளிநாடுகளில் மார்ச் மாதத்துலேருந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஹாட் 9ல் ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேயில் கேமரா ஒரு பஞ்ச் ஹோல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே 6.6 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி இல்லை. அப்புறம் பேக் பேனல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேமரா 16 மெகா பிக்சல் மெயின் கேமராவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் கேமராவில் 2 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்சரும் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசி கேமராவில் லோ லைட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏஐ இமேஜ் சப்போர்ட்டுக்காக. பேக் பேனல் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே முன்னாடி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஹாட் 9க்கும் ஹாட் 9 ப்ரோக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பேக் பேனல் டிஸ்பிளே எல்லாமே சேம் தான். ஆனால் இந்த ஹாட் 9 பேக்கில் இருக்கிற 16 மெகா பிக்சல் கேமரா சொன்னல, அதை மட்டும் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 ப்ரோவில் 48 மெகா பிக்சல் கேமரா தர போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 2 மொபைலும் 4GB RAM 128GB ஸ்டோரேஜில் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 2 மொபைல்லையும் மீடியாடெக் ஹீலியோட A25 ஆக்டோகோர் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது இப்போ இருக்கிற மீடியாடெக்கோட சிப்செட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பழைய ப்ராசஸராக இருந்தாலும் இதோட பட்ஜெட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த ப்ராசஸர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க போல். இந்த ப்ராசஸருக்கு இந்த மொபைல் இந்த காலகட்டத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்னு மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு 10 சப்போர்ட் வரப்போகுது. இதில் 5000 mAh பேட்டரியும் 10 வாட் கொண்ட சார்ஜரும் கொடுக்க போகிறாங்க. இதில் நல்ல ஆடியோ குவாலிட்டிக்காக டிடிஎஸ் சவுண்டு தராங்க. இதோட பட்ஜெட் ரேஞ்ச் அப்ராக்சிமேட்டாக 7000லேருந்து 9000 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வரைக்கும் 8000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.